வந்தது. இறைவனுடைய அருளால இப்ப மழை விட்டு போச்சு. உங்களை எல்லாம் சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பை வரல பகவான் கொடுத்து விட்டான். இன்றைக்கு அதிமுக ஆட்சியில் தான் இந்த விவசாய குடிமக்களுக்கு நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றணும். இது கபிலமலை சட்டமன்ற தொகுதி, பரமத்தி வேலூர் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் விவசாய குடிமக்கள் நிறைந்த பகுதி, விவசாய தொழிலாளர் நிறைந்த பகுதி. விவசாயிகளுக்கு அதிமுக ஆட்சியில் நிறைய திட்டங்களை கொண்டு வந்து கொடுத்தோம். ஒரே ஆண்டில் 2 முறை விவசாயிகள் தோட்டக்கால் வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் வாங்கிய பயிர்கடன் 2 முறை தள்ளுபடி செஞ்சோம். 24 மணி நேரம் விவசாயிகள் பம்பு செட் மும்முனை மின்சாரத்தை கொடுத்தோம். ஏரி குளம் குட்டை அனைத்தும் நீர் நிரப்ப வேண்டும் என்பதற்காக குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து அந்த ஏரிகள் இருக்கின்ற வண்டல் மணி அள்ளி விவசாயிகள் இயற்கை உரமாக பயன்படுத்தினாங்க. ஏரி ஆழமாச்சு. மழை பெய்கின்ற காலகட்டத்தில் நீர் சேமித்து வைக்கப்பட்டது. இது அதிமுக ஆட்சியோட சாதனை. இதே ராஜவாய்க்கால் இந்த பகுதிக்கிற மக்கள் நீண்ட நாள் கோரிக்கை, கான்கிரீட் கால்வாயை அமைத்து கொடுக்க வேண்டும், கரைகளை புலப்படுத்த வேண்டும். 184 கோடியில அந்த திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்தோம். இன்றைக்கு மாலையில் நாமக்கல் அந்த நகரத்தில் ஒரு விடுதியில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அங்க இருக்கின்ற விவசாயிகள் சொன்னார்கள், அந்த எஞ்சிய பகுதி இன்னும் எஞ்சிய பகுதி சில கிலோமீட்டர் தூரம், கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் தூரம் கான்கிரீட் கால்வாய் அமைக்காம இருக்குது. அமைச்சு கொடுன்னு சொல்றோம். அதையும் அதிமுக ஆட்சி மனதுடன் அவருடைய ராஜவாய்க்கால் எஞ்சிய பகுதி கான்கிரீட்டாக மாற்றி கொடுக்கப்படும். இந்த பகுதியில் நஞ்சை புகழூர்ல ஒரு தடுப்பணை வேணு கேட்டீங்க. அதிமுக ஆட்சி கிட்ட பொழுது சுமார் 400 கோடியில கதவணையோட தடுப்பணை கட்டணும். விடியா திமுக ஆட்சியில் கிடப்புல போட்டாங்க, சரியா வேலை செய்யல. அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக திட்டத்தை முடக்கினாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் இந்த தடுப்பணை நிறைவேற்றி நம்ம விவசாயிகளுக்கு நிலத்தடி உயர்த்தி கொடுக்கும். அதே போல காவிரி மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறுகின்ற நீர் பல நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற கழிவு நீர் கலந்து நீர் மாசுபடுகிறது. அதை சுத்தப்படுத்தி ஆற்றிலே விடுவதற்கு நடந்தாய்வாளி காவிரி என்ற திட்டத்தை பாரத பிரதமர் கொடுத்து அனுமதிக்கப்பட்டு முதற்கட்டமாக 1000 கோடி இந்த ஆண்டு கொடுத்திருக்கிறாங்க. இந்த திட்டத்திற்காக மத்திய அரசு 12500 கோடி ஒதுக்கி இருக்குது. இனி காவிரியில் வருகின்ற நீர், மேட்டூர் திறக்கப்படுகின்ற நீர் எப்படி இருக்குதோ அதே போல் இந்த பரமத்தி வேலூர் பகுதியில் இருக்கின்ற ஆற்று நீர் சுத்தமான நீராக இருக்கும். குடிப்பதற்கு சுத்தமான நீர் காவிரி ஆற்றிலிருந்து கிடைக்கும். அதையும் அதிமுக ஆட்சியில் இருக்கின்ற பொழுது எடுத்த நடவடிக்கையின் காரணமாக மத்திய மாநில அரசுகள் ஒன்றாக இணைந்து இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு முதற்கட்டமாக அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்றைக்கு மக்கள் வைத்த கோரிக்கை தூய்மையான நீர், சுத்தமான நீர், குடிப்பதற்கு விவசாயத்திற்கு நீர் கிடைக்கக்கூடிய செய்தி, நீர் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசு அதிமுக அரசாங்கம். விடியா திமுக ஆட்சி வந்த பிறகு 53 மாத காலம் நிறைவு பெற்று விட்டது. விலைவாசி விண்ணிலை முட்டிக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து விட்டது. அரிசி விலை உயர்வு, பருப்பு விலை உயர்வு, எண்ணெய் விலை உயர்வு. இன்றைக்கு விடியா திமுக அரசு மக்கள் படுகின்ற துன்பத்தை பார்க்கல. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கின்ற பொழுது உணவுப் பொருட்கள் விலை ஏறுகின்ற பொழுது உணவு கட்டுப்பாட்டு நிதி என்ற ஒரு நிதியை ஒதுக்கி எந்த உணவுப் பொருள் விலை ஏறுகிறதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் விலை குறைவாக இருக்கிறதோ அங்க கொள்முதல் செஞ்சு கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக அந்த விலை கட்டுப்பாட்டை செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல கட்டுமான பொருட்கள் கடுமையாக உயர்ந்து போச்சு. ஜல்லி விலை அதிமுக ஆட்சியில் 2000 ரூபாய்க்கு வித்த ஜல்லி ஒரு யூனிட் 4500 ரூபாய். எம்சாண்ட் அதிமுக ஆட்சியில் 3000 ரூபாய்க்கு வித்தது, இப்போ ஒரு யூனிட் 5500 ரூபாய்க்கு விற்குது. சிமெண்ட் அதிமுக ஆட்சியில் வெளி மார்க்கெட்டில் 240 ரூபாய், இன்றைக்கு 350 ரூபாய்க்கு சிமெண்ட் விற்குது. கம்பி அதிமுக ஆட்சியில் 40,000 ஒரு மெட்ரிக் டன் கம்பி, இன்னைக்கு ஒரு டன் கம்பி திமுக ஆட்சியில் 70,000. செங்கல் 6 ரூபாய் 8 ரூபாய் அதிமுக ஆட்சியில், திமுக ஆட்சியில் 12 ரூபாய்க்கு விற்குது. மனம் 200% விலை உயர்ந்து விட்டது. நடுத்தர மக்கள், ஏழை மக்கள் வீடு கட்டுகிற நிலை மாறிவிட்டது. இதற்கு அத்தனையும் கமிஷனை வாங்கி கொண்டு விடியா திமுக அரசு இந்த விலை உயர்வை கட்டுப்படுத்த தவறிய அரசாங்கம் திமுக அரசாங்கம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும்.
அதே வேளையில் இந்த பகுதியில் பல திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம். பரமத்திவேலூர் பகுதியில் அனிச்சம்பளை முதல் புகழூர் தடுப்பண தான் நான் ஏற்கனவே சொன்னேன். அதே போல ராஜவாய்க்கால் அமைத்து தந்த அல்லலால் இளைய நாய்க்கிற்கு சேடர்பாளையத்தில் அணைக்கட்டில் குவிமண்டம் அமைத்து திருவுருவச் சிலை அமைத்து கொடுத்தோம். பரமத்தியூர் வேலூர் மாவட்டத்திற்கு ஒருங்கிணைந்த நீதிமன்றம் 15 கோடியில் கட்டி கொடுத்தோம். பரமத்தியூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருச்செங்கோடு முதல் பரமத்தியூர் அந்த பரமத்தி தார் சாலை அற்புதமான சாலையாக விரிவாக்கம் படுத்தி கொடுத்தோம். பரமத்தியூர் வேலூர் சட்டமன்றத்தில் உட்பட்ட அனைத்து ஊராட்சி ஒன்றியங்களும் அலுவலகம் அமைக்கப்பட்டது. பொத்தனூர் பேரூராட்சியில் 4 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட நீர் தேக்க தொட்டி 6.5 கோடியில் அமைக்கப்படுகிறது. பூலாம்பட்டி மல்லசமுத்திர ராசிபுரம் கூட்டுக்குடி திட்டத்தில் பரமத்தியூர் வேலூர் தொகுதியை சேர்ந்த 29 ஊராட்சிகளுக்கு அந்த பாதுகாக்கப்பட்ட காவிரி தண்ணீர் நம்முடைய மக்களுக்கு வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். வேலூர் சார்பாதியார் அலுவலகம் மற்றும் பேரூராட்சிகளும் அமைத்து கொடுக்கப்பட்டது. சேரர்பாளையத்தில் துணைமின் நிலையம் அமைக்கப்பட்டது. ஏன்னா வேக வேகமாக பேச வேண்டி இருக்குது, மழை வந்துட்டா என்ன பண்றது. வேலூர் பேரூராட்சி அனிச்சம்பாளையத்திலிருந்து ஒலுஸ்கூர்பட்டி படமுடி பாளையம் பொய்யேரி ஆகிய பகுதிகளுக்கு புதிய குடி திட்டம் 2.25 கோடியில் நிறைவேற்றப்பட்டது. கிடப்பல் போட்ட பணி இப்பகுதி மக்களுடைய வேளாண் பெருமக்களுடைய கோரிக்கை ஏற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கிட்டபோது வெற்றி ஆராய்ச்சி நிலையை அமைப்பதற்கு நடவடிக்கை எடுத்தோம். கிடப்பல போட்டிருக்காங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்த பிறகு வெற்றிலை ஆராய்ச்சி நிலையம் அமைக்கப்படும். அதே போல பிலிக்கல் பாளையத்திலிருந்து கொடுமுடி சொல்ல காவிரி ஆற்றை கடக்க வேண்டும். உயர்மட்ட பாலம் வேண்டும் காட்டுங்க. அதிமுக ஆட்சி இருக்கிற போது அறிவிக்கப்பட்டது. மீண்டும் உங்களுடைய துணையோடு அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று இந்த பிள்ளிக்கல் பாளையம் முதல் கொடுமுடி இணைக்கின்ற உயர்மட்ட பாலம் காவிரி ஆற்றிலே கட்டி கொடுக்கப்படும். அதே போல இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கின்றது. எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் பல வடிவத்தில் போதைப் பொருள் இன்னைக்கு விற்பனை ஆகிட்டு இருக்குது. கஞ்சா கிராமத்திலிருந்து நகர வரை விற்காத இடமே இல்லை. பள்ளிக்கரியில கல்லூரிக்கு அருகில மக்கள் அதிகமாக கூடுகின்ற அந்த பகுதியில் கஞ்சா விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை தடுத்து நிறுத்த திறமையற்ற அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம். ஏன்னா திமுக தடுத்து நிறுத்த முடியாது. பாதி பேர் இந்த கஞ்சா விற்பனைக்கு திமுக நிர்வாகிகளே துணை நிற்கிறாங்க. அதனாலதான் இந்த கஞ்சாவை கட்டுப்படுத்த முடியல. அதிமுக ஆட்சி வந்தவுடன் இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை முழுமையா அறவே தடுத்து நிறுத்தி ஒழிக்கப்படும். அதே போல ₹10 பாலாஜி ஆத்த தாண்டினா பாலாஜி. ஏன் உங்களுக்கு தான் அதிகமா தெரியும். ஏன்னா குறுக்க காவிரி ஆறு ஒண்ணுதான் ஓடுது. இந்த காவிரி ஆறு தாண்டினா கரூர் மாவட்டம். கரூர்ல யார் இருக்கிறா? ₹10 பாலாஜி இருக்காரு. அவர் இந்த ₹10 மட்டும் இல்ல, எல்லாத்துக்குமே அவர் தான் பொறுப்பா இருக்கிறார். ஆகவே இங்கே மக்களுடைய குரல் திரு பாலாஜி அவர்களே நீங்க கேட்டுக்கொண்டிருப்பீங்க. என் மீது எகறீங்க, தவறு. மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. நீங்க எப்பொழுது டாஸ்மாக் கடையில பாட்டிலுக்கு ₹10 அதிகம் வாங்குனீங்களோ அப்பவே மக்களுக்கு தெரிஞ்சுட்டது. ஒரு நாளைக்கு டாஸ்மாக் கடையில 6000 கடை இருக்குது. 1.5 கோடி பாட்டில் விற்குது. ஒரு பாட்டிலுக்கு ₹10. ஒரு நாளைக்கு 15 கோடி இந்த டாஸ்மாக் கடையில் இருந்து மட்டும் வருமானம் வந்துகிட்டு இருந்தது. மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி, 4 வருஷத்துக்கு 22,000 கோடி டாஸ்மாக் கடையில் மட்டும் கொள்ளை அடிச்சிருக்காங்க. இந்த கொள்ளை அடிச்ச பணத்தை வச்சுக்கிட்டு தான் ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அந்த ஆட்டத்திற்கெல்லாம் முடிவு கட்டிக்கிட்ட காலம் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல். முடிவு கட்டுவீங்களா? முடிவு கட்டுவீங்களா? இன்றைக்கு இவர் மட்டும் இல்ல, எல்லா துறையும் ஊழல். ஊழல் இல்லாத துறையே இல்ல. தமிழகத்தில் ஆட்சினா ஊழல் ஆட்சி. ஏற்கனவே இன்றைக்கு இந்தியாவில் பல மாநிலம் இருக்குது. எந்த மாநிலத்திலும் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட அரசாங்கம் கிடையாது. திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் காலத்தில் திமுக ஆட்சி, ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். ஊழல் ஊற்றுக்க
திமுக என்றால் ஊழல், ஊழல் என்றால் திமுக. அப்படி ஊழல் விதைக்கின்ற அரசாங்கம் அகற்றப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, எப்பொழுது பார்த்தாலும் பேசுகிறார் அண்ணா திமுக பிஜேபிக்கு அடிமைன்னு. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களை போட கொத்தடிமை நாங்கல்ல. இதே காங்கிரஸ் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி எமர்ஜென்சி கொண்டாந்தாங்க, அவசரம் சட்டம் கொண்டாந்தாங்க. அந்த எமர்ஜென்சில மிசாஸ் சட்டம் கொண்டாந்தாங்க. அந்த மிசாவில் திமுக கட்சி சேர்ந்த மூத்த தலைவர்கள் இந்த ஸ்டாலின் உட்பட பல பேர் சிறையில் அடைக்கப்பட்டாங்க. அந்த அடைக்கப்பட்ட காட்சி திரு கருணாநிதியுடைய நூற்றாண்டு விழா வரும்போது ஒரு கண்காட்சி நடத்தினாங்க. அந்த கண்காட்சியில திரு ஸ்டாலின் அவர்கள் மிசால சிறையில் இருப்பது போல காட்சிப்படுத்தினாங்க. அப்படிப்பட்ட கட்சியோட நீங்க கூட்டு வச்சிருக்கிறீங்க. நாங்க கூட்டு வச்ச என்ன தப்பு? பாரதிய ஜனதா கூட்டணி வச்சா என்ன தவறு? நாட்டை ஆளுகின்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. ஆக இந்த நாட்டை ஆளுகின்ற கட்சியோடு நாங்கள் கூட்டணி வைத்தா என்ன தவறு? இதே திராவிட முன்னேற்ற கழகம் 1999ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல், அந்த நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அமைச்சு வெற்றி பெற்று மத்தியிலே மறைந்த வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்தாங்க. அந்த மத்திய அமைச்சரவையில் திமுக கட்சி சேர்ந்த முரசொலி மாறன் அமைச்சராக இருந்தார். அப்பெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி, இப்போ மதவாத கட்சி. 2001ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் திமுக திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி சட்டமன்ற பொது தேர்தல் நடைபெற்றது. அதுல கூட்டணி சேர்ந்து போட்டியிட்ட கட்சி தான் திமுக கட்சி. இன்றைக்கு மக்கள் செல்வாக்கு இழந்து விட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் மக்களை பார்த்து அஞ்சுகிறது. இந்த கூட்டணி பார்த்து பயப்படுகிறார். அப்படி பயம் இல்லைன்னா இப்படிப்பட்ட வார்த்தை வராது. சட்டமன்றத்தில் திடீர்னு ஸ்டாலின் எழுந்திருத்து என்னை நோக்கி கேள்வி கேட்டார். எதிர்கட்சி தலைவர் திடீர்னு எப்படி பாரதிய ஜனதா கூட்டணி வச்சீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. எதுக்கு போய் நம்ம கட்சி பத்தி இவரு பேசுறாரு? நான் உடனே எழுந்திருச்சு, திரு ஸ்டாலின் அவர்களே, இது அண்ணா திமுக, நாங்க யாரோட வேணாலும் கூட்டணி வைப்போம். நீங்க ஏங்க பதறீங்க? நீங்க ஏன் அச்சப்படுறீங்க? உங்களுக்கு எதுக்கு பயம்? இது சட்டமன்றத்தில் நடந்த நிகழ்வு. ஆக எப்பொழுது அண்ணா திமுக தேர்தல் ஜுரம் வந்து விட்டது, தேர்தல் பயம் வந்து விட்டது. அவர் மட்டுமல்ல, அந்த கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் ஜால்ரா போட அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதாவில் அடமானம் வச்சுட்டார். என்ன கடை வாங்குறதுக்கு நாங்கள் நிலத்தை கூட அடமானம் வைக்கிறோம். வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான அவதூறான பிரச்சாரத்தை பரப்பி மக்களிடத்தில் அனுதாபம் தேர்க்க முடிக்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கொள்கை கொண்ட கட்சி. இன்றைக்கு ஒரு கட்சிக்கு நிலையானது கொள்கை. தேர்தல் வருகின்ற பொழுது அந்த தேர்தல் வெற்றி பெற வேண்டும். எல்லா கட்சியும் அப்படித்தான் நினைக்குது. அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் ஒரு திமுக ஆட்சி அகற்ற வேண்டும். அதே போல பாரதிய ஜனதா கட்சி ஊழல் நிறைந்த திமுகவை அகற்ற வேண்டும். இரண்டு கட்சிகளும் ஒத்த கருத்து, திமுக ஆட்சி அகற்ற வேண்டும். அந்த அடிப்படையில் அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணி வச்சது. ஆக ஒவ்வொரு தேர்தல் வருகின்ற பொழுதும் ஒவ்வொரு கட்சி வெற்றி பெறுவதற்காக கூட்டணி அமைப்பது இயல்பு. அந்த அடிப்படையில் தான் அண்ணா திமுக கூட்டணி வச்சிருக்குது. அதே போல திமுக 1999 நாடாளுமன்ற தேர்தல், 2001 சட்டமன்ற பொது தேர்தல், நீங்க எப்படி பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சு வெற்றி பெறுவதற்கு வியூகம் அமைத்து போட்டியிட்டீர்களோ அதே போல 2026 சட்டமன்ற பொது தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்க வேண்டும். அதற்காக பாரதிய ஜனதாவோடு ஒத்த கருத்துடைய கட்சியோடு இணைந்து அண்ணா திமுக தேர்தலை சந்திக்கும், வெற்றி பெறும், ஆட்சி அமைக்கும். அதே போல கொரோனா காலம் 12 மாத காலம் மக்களுக்கு வேலை இல்லாம இருந்தாங்க. அந்த 12 மாத காலத்தில் ரேஷன் கடையில் விலையெல்லாம் அரிசி போட்டோம், விலையெல்லாம் சக்கரை கொடுத்தோம், விலையெல்லாம் எண்ணெய் கொடுத்தோம், எல்லா குடும்பத்தையும் 1000 ரூபாய் பணம் கொடுத்தோம். கொடுத்தோம் இல்லைங்க? ஒரு வருஷமா கொடுத்தோம்ல. அந்த காலகட்டத்தில் கூட விலைவாசி உயர்ல கட்டுப்பாட்டில் வச்சிருந்தோம். அது மட்டும் இல்ல, எல்லா அம்மா உணவகத்திலையும் விலை இல்லாம உணவு கொடுத்தோம். அதே போல நம்முடைய மாணவர்கள் இன்றைக்கு ஓராண்டு பள்ளி திறக்கல, கல்லூரி திறக்கல, கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்கள் அவருடைய கல்வி எந்த விதத்திலும் பாதித்து விடக்கூடாது என்பதற்காக ஓராண்டு
அவர்களுக்கு ஆன்லைன்ல வகுப்பு, ஆன்லைன்ல தேர்வு, சிறப்பாக மாணவர்கள் எழுதி பட்டம் பெற்றார்கள். கல்லூரி படிக்கிற மாணவர்கள், பள்ளியில படிக்கின்ற மாணவர்கள் ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம். எல்லாத்துக்கும் ஆல் பாஸ். அதே போல அதே ஆண்டு நம்முடைய கிராமத்தில் இருக்கின்ற மக்கள், நகரத்தில் இருக்கின்ற மக்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும் அந்த தை பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அம்மாவுடைய அரசு எல்லா குடும்பத்தையும் 2500 ரூபாய் பொங்கல் பரிசு கொடுத்த அரசு அதிமுக அரசு. இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்தோம். அதே போல திராவிட முன்னேற்ற கழக 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுக 525 அறிவிப்புகள் இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது அறிவித்தார். இதுவரை 10% அறிவிப்புகளை நிறைவேற்றல. ஆனா திட்டமிட்டு வேண்டும் என்று திமுக தலைவர் கட்சி, அந்த கட்சியை சேர்ந்த அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி 98% நிறைவேற்றப்பட்டதா தெரிவிக்கிறாங்க. நிறைவேற்றினாங்களா? இன்னைக்கு இது கிராமம் 100 நாள் வேலை திட்டம் 180 நாளா உயர்த்தினாங்களா? உயர்த்தினாங்களா? அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியருக்கு சம்பளம் உயர்த்தினாங்களா? சம்பளம் அந்த வேலை செஞ்ச நாளுக்கே முழுமையாக சம்பளம் கொடுக்க முடியல. இன்னைக்கு மத்திய அரசு குறை சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு அதிமுக எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியா இல்லாம இருந்தாலும் மக்களுடைய பிரச்சனை கண்ட பொழுது மக்களுக்கு உதவி செய்கின்ற கட்சி அதிமுக கட்சி. அந்த அடிப்படையில் மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கின்ற 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த அந்த ஏழை தொழிலாளிக்கு அந்த பணம் சம்பளம் கிடைக்க வேண்டுவதற்காக மத்திய அரசு வாதாடி போராடி முதல் கட்டமா 2999 கோடி இந்த ஏழைகளுக்கு பெற்று கட்சி அதிமுக கட்சி. ஆக இப்படி மக்களுக்காக பல திட்டங்களை கொண்டாந்தோம். அதே போல இன்றைக்கு அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்கள் அவர்கள் சிறப்பான கல்வி கிடைக்க வேண்டும். அதற்காக அம்மா மடிக்கணினி கொண்டு வந்தாங்க, அதை நிறுத்திட்டாங்க. லேப்டாப் கொண்டு வந்தாங்க, நிறுத்திட்டாங்க. அதிமுக ஆட்சியுடன் நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு லேப்டாப் கொடுக்கப்படும். அதிமுக 10 ஆண்டுல 52,36,000 பேர் கொடுத்தோம். 52,36,000 மாணவ மாணவிக்கு லேப்டாப் கொடுத்து ஒரு சிறந்த கல்வி கொடுத்த அரசு அதிமுக அரசாங்கம். 7,300 கோடி இந்த திட்டத்திற்கு மட்டும் அதிமுக ஆட்சியில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதே போல அரசு பள்ளி இன்னைக்கு கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் அதிகமாக அரசு பள்ளியில் படிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் சுமார் 3,81,000 பேர் அரசு பள்ளியில் படிக்கிறாங்க. 41% பேர் அவர்கள் 2019-20 2017-18 வெறும் 9 பேர் தான் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று அந்த மருத்துவ கல்வி கிடைக்கப்பட்டது. இதையெல்லாம் உணர்ந்து அந்த அரசு பள்ளி படிக்கிற மாணவர்கள் மருத்துவர் ஆக வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தின் அடிப்படையில் எதிர்க்கட்சி கோரிக்கை வைக்கல, பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல. அதிமுக அரசாங்கம் அந்த ஏழை மாணவர்களுக்கும் மருத்துவ கல்வி கிடைக்க வேண்டும் என்பதற்காக 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்கள் சுமார் 2,818 பேர் மருத்துவ கல்வி கிடைச்சு மருத்துவம் படிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த அரசு பள்ளி மாணவர்கள், ஏழை மாணவர்கள், அவர்கள் மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்த முடியவில்லை என்று தெரிந்தவுடன் என்னுடைய கவனத்துக்கு வந்தவுடன் இந்த இடஒதுக்கீட்டில் தேர்வு செய்யப்பட்ட அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்களுக்கு ₹1 கூட மருத்துவ கல்வி கட்டணம் தேவையில்லை, முழு செலவும் அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும். அதை கொண்டு வந்து நிறைவேற்றி ₹1 செலவு இல்லாம அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் இந்த திட்டத்தின் மூலமாக மருத்துவ கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தந்த அரசு அதிமுக அரசாங்கம். அதே போல இந்த நாமக்கல் மாவட்டம் இன்றைக்கு 6 சட்டமன்ற தொகுதி உள்ளடக்கிய மாவட்டம். இதில் இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு உயர்தர அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்பதற்காக அறுவை சகோதரர் தங்கமணி அவர்கள் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை வச்சாங்க. நான் முதலமைச்சர் இருந்த பொழுது இந்த மாவட்ட மக்களுடைய நலன் கருதி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை 350 கோடியில நாமக்கல்ல கொண்டாந்தோம். அந்த ஏழை மக்களுக்கு அந்த மருத்துவமனையிலே உயர்தர அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய வாய்ப்பை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தந்தோம். சட்ட கல்லூரியை அங்கே கொண்டு வந்தோம். அரசு கலை மற்றும் கல்லூரி இந்த பகுதியில் திறந்தோம் என்பதை, இந்த மாவட்டத்தில் திறந்தோம் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அதோட இன்றைக்கு ஏழை மக்கள் அதிகமாக நிறைந்த பகுதி அதை தேர்ந்தெடுத்து அம்மா மினி கிளினிக் கொண்டு வந்தோம். 2000 அம்மா மினி கிளினிக். ஒவ்வொரு அம்மா மினி கிளினிக்லையும் ஒரு MBBS டாக்டர், ஒரு செவிலியர்,
ஒரு மருத்துவ உதவியாளர். அது ஸ்டாலினுக்கு பொறுக்க முடியல. இந்த திட்டம் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக இந்த திட்டத்தில் பல ஏழைகள் அதிகமாக போய் சிகிச்சை பெற்று இருந்தாங்க. அதனால இந்த திட்டம் முழுமையாக செயல்பட்டா மக்களிடத்தில் அதிமுக கட்சிக்கு நல்ல பெயர் வந்துவிடும் என்று கருதி அந்த திட்டத்தை ரத்து பண்ணியிருக்காங்க. மீண்டும் அதிமுக ஆட்சியவர்கள் கிராமத்திலிருந்து நகரம் வரை ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கிற பகுதி ஏற்கனவே ரத்து செய்யப்பட்ட பகுதி, மேலும் புதிதாக சுமார் 4000 அம்மா மினி கிளினிக் தமிழகத்திலே திறக்கப்படும். அதே போல உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த ஏழை எளிய மக்கள் வறுமையில் வாடுகின்ற மக்களை அவர் கண்காணித்து புரோக்கர் மூலியமா பணத்தாசை காட்டி கிட்டிய முறைகேடா எடுக்கிறாங்க. அது நாமக்கல் மாவட்டத்தில் தான் அதிகமாக எடுத்திருக்கிறாங்க. திமுக எம்எல்ஏ மருத்துவமனையில் இந்த கிட்னி முறைகேடு நடைபெற்றதா திமுக அரசாங்கத்துக்கு தகவல் கிடைச்சு திமுக அரசாங்கம் திமுக எம்எல்ஏக்கு சொந்தமான மருத்துவமனையில் ஒரு குழு போய் சோதனை செஞ்சு அதில் முறைகேடு நடைபெற்றதா கண்டறிந்து அதற்கு நடவடிக்கை முதல் நடவடிக்கையா அவர்கள் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை அனுமதியை ரத்து பண்ணாங்க. ஆனால் கைது பண்ணல. எவ்வளவு மோசமான ஆட்சி என்பதை எண்ணி பாருங்க. ஏதோ திருடுவாங்க, நகை திருடுவாங்க, பணத்தை திருடுவாங்க. கிட்னி திருடுகிற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதனால வந்திருக்கிற நம்முடைய கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள், உற்றார் உறவினர், நண்பர்கள் அத்தனை பேரும் நீங்க தெரிந்து கொள்வது, நீங்க ஏதாவது திமுக கட்சி சேர்ந்தவங்க மருத்துவமனையை நடத்திட்டு தான் மருத்துவமனையில் நீங்க போய் ஏதாவது சிகிச்சை பெற்று அறுவை சிகிச்சை பெற்று பண்ணிருந்தீங்களா? நீங்க போய் உங்களுக்கு நம்பகமான மருத்துவமனை போய் ஸ்கேன் பண்ணி பாருங்க. இல்லைங்களா, உறுப்பு இருக்குதா இல்லையான்னு தெரியாது. ஏன்னா பள்ளிக்கூடத்தில் ஒரு பெண் கிட்னியை கொடுப்பதற்கு முன் வந்திருக்கிறாங்க. பணத்தாசை காட்டி இந்த ஏழை பெண்ணுக்கு அந்த அம்மாவும் கிட்னி கொடுக்குன்னு சொல்லி போய் அந்த ஆபரேஷன்ல ஒத்துக்கிட்டு அந்த கிட்னி கொடுத்தது அந்த அம்மா நினைச்சிட்டு இருந்தது. ஆனா அந்த அம்மாவுக்கு உடல் சோர்வு ஏற்பட்டு மருத்துவரிடம் போய் அதை சோதனை செஞ்ச போது கிட்னிக்கு பதிலாக கல்லீரல் எடுத்துட்டாங்க. கிட்னிக்கு பதிலாக கல்லீரல் எடுத்துட்டாங்க. எப்படி ஒரு மோசமான ஆட்சி, சிந்திச்சு பாருங்க. இவர்களால் நாட்டு மக்கள் நன்மை செய்வாங்க. நாட்டு மக்கள் எப்ப உறுப்புகளை திருடுறாங்களோ அந்த ஆட்சி உருப்படியாது. உருப்படியாகுமா சொல்லுங்க? நான் கிராமத்தில் பிறந்த வாழ்ந்த உங்களை மாதிரி நான் ஒரு விவசாயி. ஆக இப்படி மக்களை வாட்டி வதைத்து வறுமையை பயன்படுத்தி அவர்களை அவருடைய கிட்னியை முறைகேடாக எடுப்பது எந்த விதத்திலும் நியாயமில்லை. அது மட்டுமல்ல, இந்த கிட்னி முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கிற அந்த எம்எல்ஏவை இன்னும் நடவடிக்கை எடுக்கல. ஆனா எதுக்கோ நடவடிக்கை எடுக்கிறாங்க. அண்மையில் கரூர் ஆத்தத்தான ஒரு பிரச்சனை உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த மாசம் போன மாசம் 27ஆம் தேதி என்று கருதுகிறேன் ஒரு அசம்பாவம் நடந்தது. தெரியுமில்ல உங்களுக்கு எப்படின்னு? ஒரு கூட்டத்தில் தள்ளுமுறை ஏற்பட்டு கிட்டத்தட்ட 41 உயிர்கள் நாம இழந்திருக்கிறோம். அதுக்கு யார் காரணம் என்ன உங்களுக்கு தெரியுமில்ல? அண்ணா திமுக ஆட்சி அமைந்தவுடன் முழுவதும் விசாரிக்கப்பட்டு தவறு செயல்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த அரசாங்கம் ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டிருக்குது. ஒரு நபர் கமிஷன் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்ட பிறகு ஒரு துறை செயலாளர் ஒரு ஏடிஜிபி பேட்டி கொடுக்கிறாங்க. எந்த விதத்தில் நியாயம்? ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டு விட்டால் எந்த தகவலாக இருந்தாலும் அந்த ஒரு நபர் கமிஷன் எடுத்து தான் சொல்ல வேண்டும். ஆனா அரசின் சார்பாக அரசு செயலாளர் அவர் கையை காட்டிட்டு இருந்தா பிரச்சனை இருக்காது, அவர் முகத்தை காட்டி இருந்தா பிரச்சனை இருக்காது. இதுக்காக உங்களை எல்லாம் செயலராக்குனாங்க. அரசியல் பேசுவதற்கு இல்ல, அரசு போடுகிற திட்டங்களை செயல்படுத்தி தான் உங்களுக்கு பதவி. அரசியல் பேச வேண்டும்னா பதவியை உதறி தள்ளிட்டு வெளியில் வந்து பேசுங்க. அது மட்டுமல்ல, சட்ட ஒழுங்கு ஏடிஜிபி அவர் பல கருத்துக்களை தெரிவிக்கிறார். அதே நேரத்தில் இங்க இருக்கின்ற கரூர்ல ஒரு டிஎஸ்பி தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த சம்பவத்தை விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா ஏடிஜிபி சொல்ற கருத்துக்கு அங்க இருக்கிற டிஎஸ்பி கட்டுப்பட்டு தான் வேணும். ஆக எப்படி நியாயமா விசாரணை மேற்கொள்ள முடியும்? மக்கள் கேட்கிறாங்க.
ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த அரசாங்கம் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறது. யாரை காப்பாற்றுவதற்கு இந்த அரசாங்கம் இப்படி முயற்சி எடுக்கிறது தெரியவில்லை. நாளை உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு வர இருக்கின்றது. நாங்கள் கேட்பது சிபிஐ விசாரணை, நியாயமாக நேர்மையாக இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும். தவறு செய்தவர்களுக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய கருத்து, நிலைப்பாடு. நாளை தெரியும் என்று கருதுகின்றேன். நல்லது நடக்கும் என்று நம்புவோம். அதே போல உங்களுடன் ஸ்டாலின் இப்படி அடிச்சு வீடு வீடா இந்த அட்டை தூக்கிட்டு அரசு அதிகாரி வருவாங்க. என்ன 46 பிரச்சனை இருக்குது, மக்களுக்கு 46 பிரச்சனை இருப்பதாகவும் அந்த 46 பிரச்சனையில் எந்த பிரச்சனை உங்களுக்கு இருந்தா மனுவா எழுதி அந்த அரசு அதிகாரி கொடுத்தீங்களா, சம்பந்தப்பட்ட துறை அந்த அதிகாரிகள் அந்த மனுவுக்கு வழங்கி உங்களுடைய பிரச்சனை தீர்ப்பாங்களா? நடக்கிற காரியமா? இன்னும் இருக்கிறது ஆயுசு 7 மாசம் தான். அதுக்குள்ள எப்படி இதை நிறைவேற்ற முடியும்? அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலை மையமா வச்சு மக்களிட ஆசை காட்டி உங்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு திரு ஸ்டாலின் ஒரு நாடகத்தை அரங்கேற்றுகிறார். நாம் ஏமாந்து விடக்கூடாது. அதே போல உங்களுடன் ஸ்டாலின் இந்த மக்கள் எதையும் நம்பி மனு கொடுத்தாங்க. அந்த மனு சிவகங்கை மாவட்டம் திருப்போணம் என்ற இடத்துல ஆத்துல கிடக்குது. இந்த மனு ஆத்துல கிடக்குது. ஆக இப்படி மக்களை ஏமாற்றி மக்களை திசை திருப்பி மக்களிடத்திலே கவர்ச்சிகரமாக பேசி வாக்குகளை பெறுவதற்காக திமுக அரசு போடுகின்ற நாடகம் என்பதை நேரத்தில் தெரிவித்து, அதே போல ஏழை மக்கள், இங்கே ஏழை மக்கள் நிறைந்த பகுதி, அருந்ததியர் மக்கள் அறிந்த அதிபதி, பட்டியலின மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதி. இந்த பட்டியலின மக்கள், அருந்ததியர் மக்கள், ஏழை மக்கள் அவள் கூரை வீட்டில் இருந்தா அண்ணா திமுக ஆட்சி அமைந்தவுடன் பல லட்சம் மதிப்புள்ள கான்கிரீட் வீடு அந்த ஏழைகளுக்கு கட்டி கொடுக்கப்படும். அதே போல பட்டியலின மக்கள், அருந்ததியர் மக்கள் அவளுக்கு 2-3 மகன்கள் இருந்தா அவர் திருமணமாகி தனி குடித்தனம் போகின்ற பொழுது அவருக்கு வீட்டு மனை இல்லாம கஷ்டப்படுவதா தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் கணக்கிடப்பட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியுடன் அண்ணா திமுக அரசாங்கம் நிலத்தை வாங்கி பிரமாதமான கான்கிரீட் வீடு அருந்ததியர் மக்களுக்கும் பட்டியலின மக்களுக்கும் கட்டி கொடுக்கப்படும். ஒவ்வொரு தீபாவளி இருக்கின்ற பொழுது நம்முடைய தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் அற்புதமான சேலை வழங்கப்படும். அதேபோல அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் நிறுத்தப்பட்ட பல திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, கடுமையான மழை பெய்தாலும் விடாமல் இங்கே நின்று அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அண்ணா திமுக வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும். அதுதான் எங்கள் நோக்கம். உண்மையிலேயே நான் 172வது கூட்டம் பேசிட்டு இருக்கிறேன். உங்களை தமிழ்நாட்டில் 171 கூட்டம் முடிச்சு 172வது சட்டமன்ற தொகுதி பரமத்தி வேலூர்ல உங்களை சந்திக்கிறேன். இங்கதான் எனக்கு முழு திருப்தி, முழு மகிழ்ச்சி. ஏன்னா இவ்வளவு மழை பெய்தும் இந்த மழையெல்லாம் பொருட்படுத்தாமல் மழையிலே நனைந்து எங்களுடைய எழுச்சி சுற்றுப்பயணத்திலே மேற்கொண்ட அத்தனை மக்களுக்கும் கோடான கோடி நன்றி. அதே போல 2026ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். எல்லாம் கூட்டம் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது பத்திரமா வாகனத்தில் போய் சேருங்க. வாங்கின ஓட்டுநர்கள் நம்முடைய மக்களை அவருடைய இல்லத்துக்கு பத்திரமா கொண்டு போய் சேருங்கள். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம். சாமானிய நாயகன், தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். அடித்தட்ட பார்த்தவன், அரியணையும் பார்த்தவன், புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன். ஏழ வாழ வாழ
வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் ஏழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப